ஆட்சியில தவறு இருக்கா சுட்டி காட்டுங்க, நாங்க வரவேற்கிறோம். இது அவர் கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், இவர் பண்ணித்தானா, இவர் ஓடி வந்துட்டாரு, இவர் குதிரை பேரம் பேசிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான பேச்சுகளே பேசி 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 இந்த ஆட்சியை எப்படியாவது ஒரு கெட்ட பேரை மக்கள் மத்தியில உருவாக்கணும்னு திமுகவும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி திமுகவும் சேர்ந்து செயல்படுது. இனி எடப்பாடி பழனிசாமி திமுக அது உண்மை ஒரிஜினல் அண்ணா திமுக கிடையாது சார். எப்ப புரட்சி தலைவர் விதியை மாத்தி சதிவேலை பண்ணிட்டாரோ அதான் வந்து ஒரிஜினல் அண்ணா திமுக கிடையாது. எடப்பாடி அண்ணா திமுகன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து ஒரிஜினல் அண்ணா திமுக புரட்சி தலைவரோட விதியை மாத்தாம அவர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஆகணும். இது இடைக்கால பொதுச் செயலாளர், நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கப்பட்ட பொதுச் செயலாளர் வருகிற டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கு. இப்ப திமுகவோட இது அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டுக்களவாணிகளா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப நீ அப்படி அடி, இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு விவாதமோ எது வந்தாலும் சரி, திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பா வர்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவாங்க. விஜய் சார்பா யார பேசுறாங்களோ அவங்கள எழுப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்பவுமே கூட்டணி ஆயிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய காலத்திலயும் பாஜகவையும் சேர்த்து விடுவாங்க. அப்படி 3 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா விஜய் அவர்களோட இருக்கிறவங்க கூட்டணியும் அவர் நம்ப கூடாதுங்கிறது என்னோட அன்பான கோரிக்கை. ஏன்னா விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்டு, கட்சிக்கு நிதி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார், சீட்டு கொடுப்பாரு. அதனால இவங்க நாளைக்கு ஒரு காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, பார்லிமெண்ட் தேர்தல் வந்தாலும் சரி, இவங்களுக்கு பணம் யார் கொடுக்காங்களோ அந்த பக்கம் கூட்டணி வச்சிருவாங்க. நீங்க வேணா இப்ப கூட எழுதி வச்சிருக்க, இதுதான் நடக்கும். அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் தனக்கு சாதகமான இடங்களை அனைத்தையும் அவர் கவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இவங்களால பொறுக்க முடியல. அதுக்கு திமுகல நல்ல பேர் எடுக்கணும், அண்ணன் ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அதிமுகல இருந்து வந்தவங்க இந்த மாதிரி பட்ட சேட்டைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு.